சுப்பிரபாதம் அரவிந்தல். ஒரு வரி கூட உங்களுக்கு புரியாது. கமலா குஜோ ஜக குங்குமதோ நியதாருணிதாதுல நீலதனோ கமலாயதலோ ஜனலோகபதே. அதாவது ரங்கநாதர் எழுப்புறானுலாம், அந்த ஆளு படுத்தே கிடக்கான். இந்த விநாயகனேங்கிற பாடலை பாடினதுக்காக மறுபடியும் வந்து வந்தார் பாருங்க அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். அவர் என்ன பண்றாரு, மேடையை கழுவிடாட்டார். அந்த ரசிப்பானோ பாருங்க, பாப்பா உட்காந்துட்டு மனஷா எட்டுலோ தோணே 35 தடவை அந்த ஒரே வார்த்தையை சொல்லுவானு. சிவன் கோயில் இது 4 தெரு. இப்போ அவர் சொன்னார் புலையர்கள் தீயர்கள் அப்படி சொல்றாரு இல்லையா. பெருமை தாழ்த்தப்பட்டவர்கள் முடிச்சிடறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமா, அதுக்கு மேல நாடார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்துடுறாரு. ஆசாரி பாத்தீங்கன்னா எண்ணெய் வாணிக செட்டியார். பெரியார் பள்ளிக்கூடத்துக்கு போகையிலேயே அந்த இடத்துல இருந்தவங்களாம் யாரும் வாணிக செட்டியார் தான், எண்ணெய் வாணிக செட்டியார் தான். இஸ்லாமியர் இருந்தாங்க. பெரியாருக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா, அவங்க எல்லாம் புழங்கக்கூடாத ஜாதி. யார் புழங்கக்கூடாத ஜாதி? எண்ணெய் வாணிக செட்டியார். அவங்க எல்லாம் புழங்கக்கூடாத ஜாதியா வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் தண்ணி குடிக்க கூடாது. பார்ப்பனர் என்ன பண்றாங்க, ஒரு யாக குண்டத்தை கட்டி அதுல சத்துரு சம்ஹார யாகம். சத்துருன்னா எதிரி, சம்ஹாரம்னா அழித்தல். எதிரியை அழிக்கிறது. யார் எதிரி? பெரியார் எதிரி. பெரிய காரியமான ஒரு பொண்ணு சொல்லுது, நாம் தமிழர் கட்சியா அது சொல்லுது, 1000 ரூபாய் என்ன பண்ண முடியும், 1000 ரூபாய் பத்தாது இல்ல, நீங்க பத்தாதுன்னா நீ வாங்காம போன பிரச்சனை. இன்னும் சில பேர் அதெல்லாம் டாஸ்மார்க் தான் போகுது. இதெல்லாம் பேச்சாது. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். திராவிடர் கழகம் சார்பா 100 கூட்டம் தமிழ்நாடு முழுவதும்னா இப்பயே தொடங்கிட்டாரு. நம்முடைய இளந்தரையை தொடங்கிட்டாரு. அதெல்லாம் நூற்றாண்டு விழா, வைக்கம் நூற்றாண்டு விழா முடிஞ்சு போச்சு. இப்போ சுயமரியாதை நூற்றாண்டு விழா தொடங்குது. ஆக மொத்தத்தில் பிரச்சாரங்கிறது, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறது அவ்வளவு நெருக்கடி. ஒன்றும் சாதாரண உள்ள தோழர்கள். நான் கூட கேட்டேன், நல்லா வசூலாக இருக்குமா, எல்லாருக்கும் கைலி போத்திருக்கிட்டீங்களே அப்படின்னு. எல்லாம் இல்லை இல்லையா, எல்லாம் சொந்த செலவு தானார். பற்றற்ற உள்ளம், அதாவது ரொம்ப கவிஞர் நல்லா சொன்னார், பற்றற்ற உள்ளம், பகை கெஞ்சாத பேராண்மை, வற்றாத தன்மான உணர்ச்சி, கற்றற்குரிய கடப்பாடு, உறுதியோடு பெரியார் தொண்டர்க்கு நின்றார். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இத்தனை ஆண்டு காலமாக உழைக்கின்ற தோழர் இருக்கிற காரணத்தினால்தான் இது போன்ற பிரச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு அதிகமாக கூட்டம் திமுக கூட்டம் தான் நடத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதே போல் கம்யூனிஸ்டுகளும் பார்த்தா மறுமலர்ச்சி திராவிடம் நமக்கு தெரிஞ்சு தொடங்கினது தானே. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டரு போயிட்டு வர்றது பஸ்ஸில்னா. சைக்கிள் ஏன்னா நான் 30 கிலோமீட்டர் போயிருக்கேன். திமுக கூட்டம் கடைநிலை பேச்சாளர் இருக்காங்க இல்லையா, கலைஞரை பார்க்க போனேங்கிறதல்ல, அதாவது கடைநிலை பேச்சாளர் கூட பார்த்தா ஒரு 25 கிலோமீட்டர் போய் நான் பேச்சு கேட்டு வந்திருக்கேன். அதே போல எங்கள் தலைவர் ஐயா வீரமணியுடைய உரையை பார்த்தா சைக்கிளில் தான் போகும். அப்போ தான் வந்த வாய்ப்பு. இன்னைக்கு எல்லா வசதியும் வந்துருச்சு. பார்த்தா மக்களுக்கு வந்து பார்த்தா பொழுதுபோக்கு சாதனங்கள் கைக்குள்ள வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு செல்ல இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்கியா, நான் பாட்டுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து இழுத்துக்கிட்டு ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த அளவுக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொழுதுபோக்கு அப்படி ஒரு சாதனங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் வரலாற்று செய்திகளை நம்ம சொல்ல வேண்டியா இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு இன்னைக்கு எப்படி இருக்கு. இப்போ 2024 முடிஞ்சு 25 ஆனா கூட கடந்த ஒரு மாதத்துக்குள்ள உள்ள செய்தியை நம்ம பார்க்குறோம். நம்ம இளையராஜான்னு ஒரு சிறந்த இசையமைப்பாளர், இந்தியா முழுவதும் தெரிந்த இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த இசையை தான் இங்கே இசைக்க போறானு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலில் அவங்க எல்லாரும் போகிறாங்க. அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. நினைவுபடுத்துறது உங்களுக்காக சொல்ல வர்றேன். அவர் ரொம்ப பக்திமான், ஒன்றும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் இல்லை. நல்ல சிறந்த இசையமைப்பாளர்களே யாரும் மாறுபட முடியாது. ஆனால் அவர் போகிறதோடு அவரோட ஜியர் போகிறாங்க, மற்ற பார்ப்பனங்களெல்லாம் போகிறாங்க. போய் மைய மண்டபம்லாம், அதாவது மகா மண்டபம்பா, மண்டபத்திலேயே மகா மண்டபம்பா. அந்த மகா மண்டபத்துக்குள்ளே போய் அடுத்து அர்த்த மண்டபம், அடுத்தது கற்பகிரகம். கற்பகிரகத்துக்குள்ளே யாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ தான் கடைசி கொஞ்சோண்டு கிடச்சிருக்கு நமக்கு. அர்த்த மண்டபத்துக்கு கிட்ட போகையிலேயே அவரை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக நிறுத்தினாங்க. பார்த்துருப்பீங்க அந்த செய்தியை. 2024 25 பிறந்துட்டு 2 நாள் தான் ஆகுது. 24 ஒரு இசையமைப்பாளருக்கு நேர்ந்த ஒரு பெரிய கொடுமை. இந்தியா முழுவதும் தெரிஞ்ச இசையமைப்பாளர், மீண்டும் சொல்ல வேண்டியது, உலகம் முழுவதும் தெரிந்த இசையமைப்பாளர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதியானவர். நம்ம கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க, சங்கடப்படுறாங்க. ஆனால் அவர் சங்கடப்படலை. அவருக்கு அதை பற்றி ஒன்றும் வருத்தப்படலை.
அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார், எனக்கு சுயமரியாதைக்காரன். அந்த ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, அந்த வார்த்தையானாலும் சொன்னாரே அப்படின்னு. அவர் வெட்கப்படலை, ஏன்னா இதுக்கு முன்பே நடந்திருக்கு. அவருக்கு வந்து பார்த்தா நம்முடைய குன்றக்குடி அடிகளார் தான் அடிக்கடி சொல்லுவாராம், அதாவது தமிழை விழுந்த இடத்துலேயே விழுவுறான், அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குது. அதாவது இந்த போகிறோம், இந்த தண்ணி கிடக்கு, இதில் காலை வச்சிடுறோம், மேலே சேர் அடிக்கும், ஒரு தடவை தவறி அடிச்சிட்டு, இல்லை எனக்கு முன்னாடி அவர் போகிறார், வெற்றி செல்வம் போகிறாரு, அவர் மேலே அடிச்சுன்னா நான் ஒதுங்கிக்கலாம். நானே தான் போய் இறங்கி நானே தான் அந்த சேரை மேலே பரட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நான் அவர் தான் பார்த்துட்டேனே, ஆனால் நானே இறங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், அதை வந்து தண்ணிட்டு சேர் தண்ணிட்டு மறுபடியும் அதை இறங்கலாமா? நான் மறுபடியும் என்ன பண்ணணும், மாற்று வழியில் போகணும், நல்ல ஒரு பாதையில் தானே போகணும். ஆனால் அதிகாரம் ரொம்ப எப்படி சொல்லுவாரா, தமிழை விழுந்த இடத்துலேயே விழுறான, முதமாங்கனே விழுந்து மறுபடியும் அங்கேயே விழுந்துனா. இதுக்கு முன்பே பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோயில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில், திருச்சி மாவட்டம் பக்கத்தான அந்த கோயிலுக்கு 2 கட்ட வேலைக்கு பணம் கொடுத்தார் நம்முடைய இளையராஜா. 8 லட்ச ரூபா பணம் கொடுத்தார், 1 ரூபா 2 ரூபாயில் 8 லட்ச ரூபா கொடுத்தார். 8 லட்ச ரூபா கொடுத்த இளையராஜாவுக்கு என்ன மரியாதைன்னா, ஸ்ரீரங்கத்தில் எட்டியே நின்னோம். அப்பயும் அவர் வெக்கப்படலை, அவர் சங்கடப்படலை. அவர் இசையமைத்த பாடல்களை போட்டுருவானா, அவர் பாடிய பாடலை போட்டுருவானா, தமிழன் பாடின பாட்டை தான் இங்கே போட்டுருவானா? அதெல்லாம் கிடக்காது. இன்றைக்கும் நாளைக்கு அதுதான். கௌசல்யா ஜுப்ரஜா ராமபூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜா தூளாஹர்தம் யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஷ காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு மாதா சமஷ்ய மதுகைடவாரே விஷாவிகாரணி மனோகரே திவ்யமூர்த்தி ஸ்ரீ சுவாமினி சரிதத பிரியதான சீலே ஸ்ரீவேங்கடே சதயதே தவ சுப்பிரபாதம் தவ சுப்பிரபாதம் அரவிந்தல். ஒரு வரி கூட உங்களுக்கு புரியாது. கமலா குஜஜு ஜக குங்குமதோ நியதாரு நிதாதுல நீலதனோ கமலாயதலோ ஜனலோகபதே. அதாவது ரங்கநாதர் எழுப்புறானுலாம், அந்த ஆள் படுத்தே கிடக்கான். அவன் எழுந்திருக்க மாட்டான், அவன் எப்போ எழுந்திருக்க போகிறான்? அவன் படுத்த படுக்கையாக இருக்கான். காவிரியும் கொள்ளிடமும் கரை புரண்டு போனப்போ கூட அவன் படுத்தான் கிடந்தான, அவன் எழுந்திருக்கல. அங்கே உள்ள பார்ப்பான் பூரா எல்லாம் 3வது மாடி 4வது மாடி ஏறிட்டான். என்ன எல்லாம் வெள்ளம் வந்து பூந்துடுத்தோம், வெள்ளம் வந்து பூந்துடுத்தோம், ஜலம் பூந்துடுத்தோம்மா, வெள்ளம் கூட பூந்துடுத்து இல்லை. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பகவான் படுத்தான் கிடக்கான், அவன்கிட்ட சொல்லுங்களேன். உங்கள் கோரிக்கையெல்லாம் அதுக்கிட்ட சொல்லலாம்ல, சொல்ல முடியாதா? அப்படி உள்ள கோயிலில் ஒரு தமிழனுடைய மொழிக்கு மரியாதை இல்லை. நீங்கள் இதை வரலாறு நீண்ட வரலாறு சொல்லியிருக்கலாம். வைக்கத்தை பற்றி இங்கே நிறையா சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் விரிவாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திருவையாறு தண்டபாணி தேசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இசை அரசர். அந்த இசையரசர் பாடினது என்ன பாடினார்னா விநாயகனேன்னு தான் பாடினார். இப்போ இந்த மார்கழி மாதம் பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவானு, அங்கே பார்த்தா அந்த பாடலெல்லாம் ஆரம்பிச்சிருவானு. எல்லாம் பார்ப்பனர்கள் தான். யார் பாடணும்னா அவன் தான் பாடணும், மேலே என்ன அவன் பாடதான். அதில் ஏதோ நிகழ்ச்சியாளர்ல ஒருத்தர் அவர் பெரிய இசைய ஞானியாச்சே அப்படின்னு அவரை கொண்டாந்து பாட சொல்கிறாங்க. தண்டபாணி தேசிகர் விநாயகனேங்கிற பாடலை தான் பாடினாராம். நல்லா கவனித்து வச்சுங்க, வரலாறு இதெல்லாம். விநாயகனேங்கிற பாடலை தான் பாடினார். இந்த விநாயகனேங்கிற பாடலை பாடினதுக்காக மறுபடியும் வந்து வந்தார் பாருங்க அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். அவர் என்ன பண்றாரு, மேடையை கழுவிடாட்டார். இந்த நாட்டில் தான் நடந்தது. ஒருத்தன் பாடுற ஒரு இடத்துல ஒரு தமிழன் பாடினா மேடையில்ங்கிறதுக்காக அந்த அது விநாயகனேங்கிற பாடல் தான். மற்ற பாடலெல்லாம் பெரியாரை பற்றி இல்லை, அம்பேத்கரை பற்றிய பாடல் இல்லை, காமராஜரை பற்றி பாடல் இல்லை. விநாயகனேங்கிற பாடலை பாடியதற்காகவே ஒரு தமிழை ஏறிட்டாங்கிறதுக்காக அதை வந்து பார்த்தா தீட்டு கழிச்சாங்க. தீட்டா எடுத்துன்னு அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறப்பாக எழுதினார். ஒரு தமிழை ஏறினாங்க தீட்டா எடுத்துன்னு. ஒரு இளவும் புரியாது, அது வேற. இதே மாதிரி தான் இங்கே மார்கழி மாதம்னா அந்த எள்ளு போட்டால் எள்ளு விடுவாது, அவ்வளோ கூட்டம் போடுறான். ஐயா பாப்பான் பாருங்க, நீங்கள் அவனுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவனுடைய எதை காட்டுறான் பாருங்க. அந்த தியாகையர் ஆராதனைம்பான், தியாகையர் நூற்றாண்டு விழாம்பான், தியாகையர் கீர்த்தனம்பான். அதாவது உட்காந்து ஆரம்பிப்பானு பாருங்க, பாடுறதுக்கு முந்தைய 15 நிமிஷம் எடுத்துருவானு. அந்த கடை தெரிஞ்சு டங் டங், அதாவது அவ்வளோ ஒத்திக்க பார்க்குறானுலாம். அடே அப்பா, அது மாதிரி யாரும் பாட முடியாதுல்ல. இந்த பக்கம் உட்காந்துட்டு வயலின் வச்சுக்கணும், ஹார்மோனியம். அது பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு நெருக்கமாக உட்காந்துருப்பாங்க, கிட்ட உட்காந்துருப்பாங்க, யாரோ உட்காந்துருப்பாங்க, எல்லாம் அவங்க தான். இவர் ஆரம்பிப்பார், மனஷா எடலோ தொன்னே, தெலுங்கு கீர்த்தனை.
மனஷா எட்டலோதோனே. ராத்திரி 12 மணி, பனி கொட்டுற பனி. அந்த ரசிப்பானவ பாருங்க, பாப்பா உட்காந்துட்டு மனஷா எட்டலோதோனே 35 தடவை அந்த ஒரே வார்த்தையை சொல்லுவானு ஐயா. 35 தடவை. நாமனவினி ஷேகுணவே மனஷா எட்டலோதோனே. அந்த பாப்பா ரசிக்கிறத பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தான் என்னமோ இசையெல்லாம் என்னமோ அத்துப்படியானது மாதிரியும் அவங்களுக்கு தான் தெரிகிறது மாதிரியும். கலிலோராஜதாமஷ கலிலோராஜதாமஷ 600 அடி ஆழம் போட்டு போர்வெல்ல போட்டு தண்ணி கொண்டு வர்றோம் மாதிரி இழுப்பாம்பா. கலிலோராஜதாமஷ. அவன் பார்ப்பான், பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு அதை பற்றி பேச்சு இல்லை, அடுத்தவன் முன்னாடி தொடையில் தட்டுவான். அவ்வளோ நல்லா எப்படி பரவாயில்ல பார்த்தல. அவன் யார் தெரியுமோ இல்லையோ, இல்லை யார் தெரியுமோ இல்லையோ, அவ்வளோ அருமையாக பாடுறாண்ணா, அப்படின்னா பாடுறா அப்படின்னு இன்னைக்கும் ரசிக்க முடியுது. இன்னைக்கும் பார்ப்பனர்களை தவிர மேடையில் ஏற முடியலை அப்படின்னா அருகூந்து அங்கே தான் வாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை என்ன, அதுதான் முக்கியம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்காரு, நம்ம தோழர்கள் சொல்லியிருக்காங்க. வைக்கத்தப்பன்கிற கோயில், அந்த கோயிலுடைய பேர் வைக்கத்தப்பன். வைக்கத்தப்பன்கிறது ஏன்னா அது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். மகாதேவர் ஆலயம், அங்கே உள்ள கணக்குப்படி மகாதேவர் ஆலயம். மகாதேவர்னா இங்கே உள்ளவர் யார், அங்கே உள்ளவர் யாருன்னா சிவன் கோயில் தான். அந்த கோயிலை போய் பார்த்தோம் நாங்கள். இங்கே பன்னீரையெல்லாம் இருக்கார், அவர் வயசு என்ன அப்படி தான் கேட்டேன். ஆமாம், எனக்கு 70 வயசுக்கு மேலே ஆகிட்டாரு. என்ன குத்தாட்டம் போட்டாருங்கிறீங்க, அவரோட நீங்கள்லாம் வரல. நாங்கள் அதில் போனோம், போட்டிங் அதாவது சரி போயிட்டோம், போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு மன மகிழ்ச்சி தானே. 8,14,00,000 தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கிய தொகை 8,14,00,000. ஒரு அருங்காட்சியம், ஒரு படிப்பகம், பெரியாருடைய பார்த்தீங்கன்னா நினைவிடம், பெரியாருடைய சிலை, அது அந்த இடத்துல ஜானகி அம்மையாருடைய வீடு. நான் வர அந்த தகவல் நம்ம முழுமையாக தெரிஞ்சது தான் சொல்லி நினைக்கிறேன். அந்த ஜானகி அம்மையாரோட இடம் தாங்க யார் விஎன் ஜானகி இருக்காங்களே, அவங்களுடைய இடம் தான் அந்த எதிர கொடுத்ததா. ஏன்னா எல்லா வரலாறையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியலை. ஆனால் அவங்க எம்ஜிஆரோட ஒரு சிலை, அவங்க சிலை எதிர்த்தாப்புலேயே இருக்குது. வைக்கம் அந்த நினைவிடத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு, நேற்று முந்தா நாள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கத்தப்பன். இப்போ நம்ம நேரடியாக சொன்னால் சிவன் கோயில். இதில் 4 தெரு. இப்போ அவர் சொன்னார் புலையர்கள், தீயர்கள் அப்படி சொல்கிறார் இல்லையா. அதை நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தணும் அப்படின்னா யாரியா பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டன்னு முடிச்சிடுறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவன் மட்டுமா, அதுக்கு மேலே நாடார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்துடுறாரு. ஆசாரி பாத்தீங்கன்னா எண்ணெய் வாணிக செட்டியார். பெரியார் பள்ளிக்கூடத்துக்கு போகையிலேயே அந்த இடத்துல இருந்தவங்களாம் யாரும் வாணிக செட்டியார் தான், எண்ணெய் வாணிக செட்டியார் தான். இஸ்லாமியர் இருந்தாங்க. பெரியாருக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா, அவங்கெல்லாம் புழங்கக்கூடாத ஜாதி. யார் புழங்கக்கூடாத ஜாதி? எண்ணெய் வாணிக செட்டியார். அவங்களெல்லாம் புழங்கக்கூடாத ஜாதியாக வச்சிருந்திருக்காங்க. அங்கெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ யார் வீட்டில் போய் பெரியார் தண்ணி, பெரியாரே சொல்றாரு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏங்கிறத எதுக்காக சொல்றாரு, எனக்கு நான் பட்ட கஷ்டம், தண்ணி கூட குடிக்க முடியல என்னால் தண்ணியை. அதாவது அவர் ரொம்ப செல்வந்தர், பெரிய வாய்ப்பகுதியாக உள்ள குடும்பம். ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறோம், பார்த்தா சின்ன பையன், அவர் அந்த உதல்ல தண்டிடுவோன்னு பயப்படுவாங்களாம். அவங்க சைவம், அதாவது பாடம் சொல்லி கொடுக்குற அந்த வகுப்பை சேர்ந்தவங்க, ஆசிரியர். அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிக்கல தான் அந்த பிரச்சனை வருது. தண்ணி எடுத்து இப்படி வேணாம் அண்ணாக கூத்துறாரு. அது உள்ள பார்த்தா மேலையும் கீழையுமா தண்ணி செதறி மூக்கு வழியா சளி தும்மி, அவங்க பார்த்தா சங்கடப்பட்ட அந்த பொண்ணு, தண்ணி ஊற்று கொடுத்த பொண்ணு இருக்கு பாருங்க, அது மூஞ்செல்லாம் பார்த்தா இழுப்பாங்க இல்லையா, சங்கடப்படுவாங்க இல்லையா. இதை தனக்கு வேறே கழுவி வைக்கணும் அந்த பாத்திரத்தை. இப்படி உள்ள நெருக்கடியெல்லாம், இப்படி எல்லாம் நெருக்கடியில சந்திச்சுட்டு தான் பெரியார் என்ன பண்றாரு, அப்பயே அந்த கெட்டிக்காரத்தனம் பாருங்க. நீங்க ஒண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னா யூரின் போறோம்னா அந்த ஒரு விரலை காட்டுவாங்க. இந்த ஒரு விரலை காட்டிட்டு ரெண்டு பேர் இன்னொரு பையன் காட்டுறான், சொல்லி தான் பேசி வச்சுக்கிறாங்க. ஒரு விரலை காட்டு, நானும் காட்டுறேன், 2 பேரும் போவோம் தண்ணி குடிச்சு வருவோம். ஒரு விரலை காட்டினான், இவருக்கு பையன் பெரியாரும் காட்டுறாரு. ராமசாமி தானே இப்ப சின்ன பையன் தானே, ஒரு விரலை காட்டினார். வாத்தியார் பார்த்தாரு, ஏய் உட்காரு, எங்க நீ எங்க போற? ஆமா. அப்பதான் பார்த்தா அவனோட போகக்கூட கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க நெருக்கடியை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா
ஐயா சொல்றாரு நட்டக்க அப்படி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி காட்டி 2 பேரும் போய் அவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு? எண்ணெய் வாணிக செட்டியார் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீ எல்லாம் பெரிய ஜாதி பையனாச்சப்பா, நீ எல்லாம் என் கூட தண்ணி குடிக்க கூடாது பாக்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. இந்த நெருக்கடி எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையிலே தான் அருமை பெரியோர்களே, எண்ணெய் வாணிக செட்டியார் போகக்கூடாது, ஆசாரி போகக்கூடாது, பார்த்தா நாடார்கள் போகக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க எல்லாத்திலும் எல்லாம் வந்துருவாங்க. இதுல தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாது. இப்படிங்கிற நெருக்கடிய வழக்கறிஞர் மாதவங்கிறவர் அவரும் பார்த்தா நாடார் வகுப்பை சேர்ந்தவர். ஏன்னா அந்த ஜாதியை சொல்றாரு நீங்க நினைக்க வேண்டாம், வரலாறு தெரியணும் இல்லையா? ஏன்னா பல வரலாறு பல நக்மாவை பத்தி சொன்னா நம்மளால அவ்வளவு கிளியரா சொல்லிடுறான். நயன்தாராவை பத்தி சொன்னா A to Z சொல்றான். இந்த 2 நாளா போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அது என்ன அஜித் படமா? அது வெளியாகாதான் எல்லா தொலைக்காட்சியிலையும். அது வெளியானா வெளியாவாட்டின்னா இப்போ என்ன கெட்டு போயிட்டு பொங்கலுக்கு வெளியாவதில் சிக்கல்னு போடுறான். ஏன்னா ரொம்ப முக்கியமானது அதெல்லாம். இந்த செய்தி வந்து பார்த்தா தெரியணும் முடியாது. அதனால தான் சொன்னேன், திரும்பி ஞாபகப்படுத்துறேன். அவர் வந்து வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞர் படித்தவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போறப்ப தான் தடுக்கப்படுறாரு. ஆனா அங்க காங்கிரஸ்காரவங்க தான் முயற்சி பண்றாங்க. மொத்தம் 1 2 3 4 19 பேர் சிறைப்பட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் 2 பேர்ல 19 பேர் சிறைப்பட்டது பிறகு மீண்டும் போராட்டம் தொடங்குவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால்தான் வேறு வழி இல்லாம பெரியாருக்கு கடிதம் எழுதுறாங்க. எழுதையில என்ன வார்த்தையை போடுறாங்கன்னு கேட்டா, இந்த போராட்டத்தில் வந்து நாங்க வந்து வாபஸ் வாங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க வெளில வர்றதை பத்தி எனக்கு சங்கடம் இல்லை, ஆனா அந்த போராட்டம் வீணா போயிருமேன்னு எங்களுக்கு சங்கடமா இருக்கு, அதனால நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கடிதம் எழுதுறாங்க. பெரியார் சொன்ன செய்தி தான் உங்களுக்கு தெரியும். பெரியார் போனா பெரியாருக்கு பெரிய அளவுக்கு வரவேற்புக்கு காரணம் பெரியார். அது ஏன் வரவேற்புக்கு அந்த காரணம்னா, திருவிதாங்கூர் மகாராஜா எப்ப டெல்லிக்கு போனாலும் ஈரோட்டில் தங்கியிருந்து தான் போவாராம். திருவிதாங்கூர் மகாராஜா ஈரோட்டிலேருந்து டெல்லிக்கு போகையில் தங்கியிருந்து போறாருன்னா அவர் மட்டும் வந்திருக்க மாட்டார். இப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் கூட்டத்துக்கு போகிறேன், ஒரு ஆள் தான் போகிறேன், என்னோட யாரும் வர முடியாது. நான் வந்தால் இன்னொருத்தருக்கு செலவு பண்ணணும், டிக்கெட் எடுக்கணும், தங்க வைக்கிறது நெருக்கடி, பழனிசாமிக்கு தங்க வைக்கிறது நெருக்கடி, ஒவ்வொரு பிரச்சனை வருது இல்லையா? ஒரு பேச்சாளர் அவ்வளோதான், வேற எங்கும் பண்ண முடியாது. இது ஒரு பேச்சாளருக்குன்னா பேச்சாளர் மட்டும் நினைக்க வேண்டாம். ஒரு எம்எல்ஏன்னா தனியாக தான் போறார், சென்னைக்கு போய் தனியாக தான் போறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 1.5 லட்சம் பேர் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்படி தான் போக முடியுது. ஆனால் திருவிதாங்கூர் மகாராஜான்னா அவரோடு எப்படி வருவாங்களாம்? ஒரு 200க்கு மேற்பட்டவங்க வருவாங்களாம். 200க்கு மேற்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடணும். இன்னும் சாதாரண நிலை நினைக்க வேண்டாம். பெரியார் எவ்வளவு பெரிய செல்வந்தருங்கிறது எடுத்துக்காட்டு. 200 பேருக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு இடம் வைக்கணும். சாப்பாடு போடுறது முக்கியம் இல்லை, ஒரு திருமண மண்டபத்துக்கு சாப்பாடு போட்டுடலாம், தங்க வைக்கணும்ல. இப்போ நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம், அதெல்லாம் இல்லைனாலும் சொல்ல முடியாது. பஞ்சமெல்லாம் தீர்ந்துட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு 4 பேராக விருந்தாடி வந்துடுறாங்க, சொந்தக்காரவங்க தான், மச்சினம் தான், மச்சின மனைவி பிள்ளைங்க 4-5 பேர் வந்துட்டாங்க. மத்தியானம் நல்லா சாப்பிட்டாங்க, மணி 3 ஆகிட்டு 4 ஆகிட்டு பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. வீட்டுக்காரனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ராத்திரிக்கு தங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்மளே கேட்டுருவோம், அதாவது இருக்காமல் போகணும் உள்ளுக்குள்ளே, இருந்தாலும் ஒரு வார்த்தையை போடணும் இல்லையா? நம்மளே கேள்வியை போட்டு வாங்கிக்கிறது. என்ன அர்த்தம்? ராத்திரிக்கு தங்கி இருந்துட்டு நாளைக்கு சாயந்தரமாக போகலாம், தங்கணுக்கிற நோக்கம் இல்லை, தங்கி இருந்துட்டு நாளைக்கு போகலான்னு சொன்னோன்னு அவர் பதட்டமாக சொல்லுவார், இல்லை இல்லை அதெல்லாம் இருக்க முடியாது தான், நீங்கள் வேற, நான் சாயந்தரமே போயிடுறேன். அப்பாடா முடிவு பண்ணிட்டான் ஐயா போகிறதுன்னு. நம்ம ஃப்ரீ ஆகிட்டோமா? இப்போ என்னன்னா, வந்தவர் சொந்தக்காரர் தான், வேண்டியப்பட்டவர் தான், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன் அவர் தங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா, நமக்கு அந்த போதுமான அளவுக்கு வீடு வசதி இல்லை, அதுதானே. சாப்பாடு போட்டுருவோம். இன்னமும் பல வீட்டில் அப்படி தானே இருக்கும். இன்னமும் இந்த பொருளாதார நெருக்கடி. எல்லாம் 4 பேர் தங்கினாங்கன்னா 4 பாய் கொடுத்தாகணும், ஒரு ரூமில் கூட படுத்துடலாம். 4 பேருக்கு தலையணை கொடுக்கணும். தலையணை எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக தலையணை எல்லாம் 4 வர்றவங்களுக்கு 4, நம்ம 4. நமக்கு வீட்டிலே தலையணை இருக்கிறது, தலையணையாக பேர் பல வீட்டில் பார்க்குறோம். தலையணையாது பழைய தலையணை பருத்தி பஞ்சதே பார்த்ததில்லை. தலைவாணி போனாங்க, சாதாரணமாக சொல்லல, தலைவாணி அது பருத்தி பஞ்சையே பார்த்ததில்லை. அதெல்லாம் பார்த்தா நூலை பிரித்து விட்டு உள்ள கையை விட்டோம்னா பஞ்சா உள்ள இருக்கு. பழைய நிவாரண புடவை, நிவாரண வேட்டியெல்லாம் கிழிஞ்சதெல்லாம் இருக்குல்ல, நம்ம கட்டின கைலி பழைய வேட்டியெல்லாம் ஏதோ அகழ்வாராய்ச்சியிலேருந்து பிடுங்கி எடுக்கிறது மாதிரி, இங்கே ஒரு மேடு, அங்கே ஒரு பள்ளம், அங்கே வந்தாலே இங்கே நாரும், அங்கே வந்தாலேங்க இங்கே நாரும், அந்த அளவுக்கு தலையணை இருக்கிற வீடாக இருக்குது. இன்னமும் பல வீட்டு இருக்குது, இன்னமும் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் மாதிரி சுகாதாரத்தில் கொஞ்சம் மாறி இருக்கலாம், நீ பொருளாதாரத்தை மாற்றத்தில் கொஞ்சம் மாறி இருக்கலாம். இப்போ ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறதே இந்த கதியில் இருந்தோம்னா ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பார்னா எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருப்பார். அதுதான் மிக முக்கியம். அப்போ இந்த செல்வந்தர் போறார், அதனால மகாராஜா மரியாதை கொடுக்கிறார். வேண்டாம், நான் வந்து அந்த நோக்கம் அதுக்காக வரல, இந்த மக்களுடைய உரிமைக்காக வர்றேன் அப்படி சொல்லி தான் பேசுறார் பெரியார். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற கொள்கை தாண்டவமான ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்காமலோ, பூமி பிளவில் அமல செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒரு இருக்கிறார், அவர் சர்வதயாபரர், அவர் சர்வ நீதிமான் என்று சொன்னால் அவர்கள் என்னவென்று நினைப்பதுன்னு பெரியார் கேட்கிறார். உச்சகட்ட கோபத்துக்கு வந்துட்டாரு. இந்த தெருவில் நடக்க முடியாதுன்னா அந்த வைக்கல் தப்பனை கொண்டு வந்து குளத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா துணி துவைப்பேங்கிறார். இந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ வேற வழி இல்லாமல் பெரியாரை கைது பண்ணிட்டாங்க. கைதியாருக்கு 1 மாதம் சிறைச்சாலை. அப்போ போராட்டம் அப்போ நிற்க போகுதோன்னு பயம் வந்துச்சு. இந்தியாவிலேயே மனித உரிமை போருங்கிறமே அந்த மனித உரிமை போரில் 2 பெண்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஒருவர் பெரியாருடைய துணைவியார் நாகம்மையார், பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள். 2 பேரும் இங்கே போய் கலந்துக்கிறாங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. கூட்டத்துக்கெல்லாம் பெண்கள் வர்றதே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா இயக்க ரீதியாக அந்த தொடர்பில் வந்திருக்காங்க. நீங்கள் கூட நினைக்கலாம் சில கூட்டங்களில் பெண்கள் நிறையா இருக்காங்க. ஆமாம், கிராமமாக போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சேலை, ஒரு 200 ரூபா பணம், எந்த பஸ்ஸுன்னு கரெக்டாக ஞாபகத்தோடு நிற்க வேண்டியா இருக்குது. கூட்டம் முடிஞ்சு நம்மளை விட்டுட்டு போய்த்தானா என்ன பண்ணுறதுன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வர்றாங்க. கூட்டத்துக்கெல்லாம் பெண்கள் வர்றது ரொம்ப அரிதலும் அரிது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பெண்கள் போய் கலந்துக்கிறாங்க பாருங்க. அப்போதான் பெரிய அளவுக்கு எழுச்சி வந்துருச்சு. இன்னும் கட்டுப்படுத்த முடியலை. பெரியார் 1 மாதம் சென்று வெளியில் வர்றாரு. பெரியார் போயிடுவார்னு பார்த்தாங்க. பெரியார் இல்லை, மறுபடியும் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. பெரியார் மறுபடியும் போராட்டத்தை கலந்துக்கிட்டப்போ தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த கிழவனை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிழவன் இல்லை, அப்போ இளைஞர் தான், ஒரு பெரிய வயதானவர் இல்லை. 1924 தானே, 1819 பிறந்தவர் தானே பெரியார். அப்போ பெரியார் ஏதாவது காலி பண்ணி ஆகணும், இதை வர வழி இல்லை அப்படின்னு தான் பார்ப்பனர் என்ன பண்ணுறாங்க, ஒரு யாக குண்டத்தை கட்டி அதில் சத்துரு சம்ஹார யாகம். சத்துருன்னா எதிரி, சம்ஹாரம்னா அழித்தல், எதிரியை அழிக்கிறது. யார் எதிரி? பெரியார் எதிரி. பெரியார் என்ன பண்ணணும்? அழிச்சிடணும். அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? யாகம் வளர்க்கணும். ஏன் யாகம்? அந்த யாகத்தில் என்ன நடக்கும்? இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அந்த மந்திரமெல்லாம் சொன்னோடனே அந்த யாகத்துக்குள்ளேருந்து ஒரு பூதம் போகும். பூதம் போய் பெரியார் ஜெயிலுக்குள்ள இருக்கார் இல்லையா, அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டுடும். அப்பாடா, அதோட ராமசாமி நாயக்கன் குளை தொலைஞ்சான். அப்போ நாயக்கர் தானே தொலைஞ்சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனும் என்ன பண்ணுறான், நெய் எடுத்து அவனோட அந்த கொள்ளு கொலைக்கு அஞ்சாதவனு வச்சுங்களேன். பாப்பானோட மாதிரி கொள்ளு கொலைக்கு அஞ்சாதவன் யாரும் கிடையாது. அவன் அன்னைக்கே ஒரு கிலோ நெய் வந்து 800 ரூபாய்க்கு மேலே. அவர் பண்பாளனுக்கு தெரியும், விற்பார் அவர். ஆமாம், 800 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல். ஆனால் திருப்பதிக்கு மட்டும் 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கானு. திருப்பதி லட்டு இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ தான் சொல்கிறான் மாட்டுக்கொழுப்பு கலந்துருச்சு. நம்மளாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், நாங்கள் பியூர் சைவம், நாங்கள் அசைவமே சாப்பிட மாட்டோம், நாங்கள் சாம்பார் தான் சாப்பிடுவோம்னா கூட சாம்பாரில் பயன்படுத்துகிற தோரம்பருப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, கெமிக்கல் கலந்து தான் ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக இருக்குது. இந்தமாதிரி சைவங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப விலை உயர்ந்த சாக்லேட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்றோம்னா எதில் இருந்து தயார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஜீனி மைதாங்கிறது தனி, ரவாங்கிறதெல்லாம் தனி. அந்த கேக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு என்னவா, தலைமுடி இருக்கு இல்லையா, திருப்பதி கோயிலில் 13 கோடி 8.5 கோடி 9 கோடின்னு ஏலம் போகுது இல்லையா, 8.5 கோடிக்கு 9 கோடிக்கு வாங்கிட்டு போய் என்ன கத்திரி கொலைக்கா போடுறான். அதை அப்படியே சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி பார்த்தா ரொம்ப அளவுக்கு அதை அவன் சொல்கிறான் 1500 மடங்கு என்னமோ ஹீட் பண்ணுறான். அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதை பவுடராக்கி அதில் ஏதோ எசன்ஸ் கலந்து நம்ம சாப்பிட்ற சாக்லேட், விலை உயர்ந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அது சில பேர் சொல்லுவாங்களா சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தேம்மா. சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தாலும் மயிறு தான் கலந்துருக்கு, அது இங்கே கலந்தாலும் விலை உயர்ந்த சாக்லேட்னா அதுதான் கலந்துருக்கு. அது மேலே உள்ள அந்த பார்த்தா அந்த மெழுகு இது மாதிரி இருக்கும், மெழுகு மாதிரி இருக்கும், கெட்டு போகாமல் நம்முடைய அந்த அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த முடி வந்து அவ்வளவு காரணமாக இருக்கும். இந்த சைவங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு வச்சுங்க. பல பேர் என்னென்னா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அறியாமையினுடைய உச்சம்னு தான் சொல்லணும். தந்தை பெரியார் எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறோம்னா, நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னா போராட்டத்தினுடைய அந்த காரணத்தை சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. இன்றைக்கும் பார்த்தா அந்த நெய்யை எடுத்து அவங்க என்ன பண்ணுறான்,
நெருப்பில் ஊற்றுறான். நெருப்பில் ஊற்றிய பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்று சாதிச்சதெல்லாம் இல்லை. இங்கே தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ஒன்று எட்டி போகலாம். தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லி 122 யாக கொண்டதை பண்ணலாம். இது நான் சொல்றது எதிரிகளை அழிக்கிற யாகம். இது எல்லாம் சுபிட்சமாக இருக்கணும், நாடே நல்லா இருக்கணுமா. இப்போ அரசாங்கமே என்ன பண்ண வேண்டியா வீட்டுன்னு கேட்டிங்கன்னா 2500 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஆட்சி, ஒரு பக்கம் உள்ள ஆட்சின்னு சொல்ல முடியாது. இல்லை, எல்லாருக்கும் பெரியாருக்கு நினைவுடன் கட்டுறதும் கட்ட வேண்டியா இருக்கு. அம்பேத்கருடைய பார்த்தீங்கன்னா சிலைகளையும் சிறப்பிக்க வேண்டியா இருக்கு. சமூக நீதி நாள்னு கொண்டாட வேண்டியா இருக்கு. சமத்துவ நாள்னு கொண்டாட வேண்டியா இருக்கு. அம்பேத்கரை விட முடியாது, பெரியாரை விட முடியாது, நம்மளை விட முடியாது, ஒட்டுமொத்த மக்களை விட முடியாது. அதனாலதான் பார்த்தா நான் முதல்வன் திட்டம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் சாதாரண இல்லைங்க. திமுக ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்களுடைய தலைவர் அவர்கள் ஐயா வீரமணி அவர்கள் திமுகவினுடைய சாதனைகளை சொல்லியிருக்காரு. எந்த மாநிலத்தில் இந்த அற்புதமான நிகழ்வு கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தில் 30 லட்சம் பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க. 30 லட்சம் பேர், 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 2 லட்சம் பேருக்கு ரொம்ப அமைதியா நடக்குதுங்க, அமைதியா நடக்குது. மகளிர் உரிமை திட்டம் இங்கே தான் கொடுத்தாரு 1000. இதை மகாராஷ்டிராக்காரன் இங்கே பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது, இலவசமே கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்ட வாங்க சக்தியை உருவாக்கணும். அவன் சில பேர் கட்சியிருக்கான். அவங்கெல்லாம் பார்த்தா மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமே தவிர மீனை கொடுக்க கூடாது. பட்னியா நடக்கிற சோத்த கொடுற அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் பட்னி, எனக்கு அறிவு சொல்லிட்டா நீங்களெல்லாம் ஒரு தொழில் செய்து நீங்களெல்லாம் பெரிய சிறப்பாக வாழ வேண்டும், இது சொல்ல வேண்டியதுதான். எனக்கு இப்போ சோறு வேணும்ல, நான் பட்னியாவில் எழுந்திரிச்சு நடக்கணும்ல, அதுதானே முக்கியம். இந்த சீன பழமொழி இதெல்லாம் அதாவது பட்னியா கிடக்கிறவனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. இதெல்லாம் எங்க நடக்கிறது தான். அது பசி பட்னியாவனு சோத்த போடு நீ, இதெல்லாம் சொல்லிட்டு உட்கார்க்காம பாருங்க. இந்த காரியமான ஒரு பொண்ணு சொல்லுது, நாம் தமிழர் கட்சியா அது சொல்லுது 1000 ரூபாய் என்ன பண்ண முடியும், 1000 ரூபாய் பத்தாது. இல்லை, நீங்க பத்தாதுன்னா நீ வாங்காம போன பிரச்சனை. இன்னும் சில பேர் அதெல்லாம் டாஸ்மார்க்கு தான் போகுது. இதெல்லாம் பேச்சாது. எங்க வீட்டுலாம் வர்ற போனா எங்க வீட்டு தான் ஆகுது. பெரும்பாலான குடும்பம் 1,16 லட்சம் பேர் நம்ம வாங்குறாங்க. 1,16 லட்சம் பேர் இலவசம் கொடுக்காத நீங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கான். மகாராஷ்டிராக்காரன் பிஜேபி காரன் இலவசம் 1500 கொடுத்து ஆட்சியை பிடிச்சி விட்டாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி இங்க உள்ள அந்த சாதனைகளை பையப்படுத்தி அங்க காலை உணவு திட்டம் 20 அதாவது பார்த்தா 20 லட்சம் சொச்சம் 20,73,386 பேரை நம்ம மாணவர்கள் இப்ப சாப்பிட்டு காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு நினைவு சக்தி வருதான். மாணவர்களுக்கு நினைவு சக்தி கூடுது. காலையிலையும் சாப்பிட்றாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க, நினைவு சக்தி கூடுது. இப்படி சிறப்பானதெல்லாம் ஒரு பக்கம். கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியா இருக்கு. அப்படி கும்பாபிஷேகம் அன்னைக்கும் பண்ணலாம், இப்பயும் பண்றான், எப்பயும் பண்றான். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு பண்றது போல நம்ம பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல 122 யாக குண்டத்தை கட்டலாம். ஒவ்வொரு பாப்பானும் பார்த்தா சிறப்பண்ணி மாதிரி உட்காந்துக்கிட்டு நெய் எடுத்து நெருப்புல ஊற்றலாம். ஓம் மகாக்கணவ நம, ஓம் குண்டோதராய நம, ஓம் மோதகாய நம, ஓம் மூஷிகாய நம, ஓம் கிரீஸ்வராய நம, ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, கஜகர்ணாய நம, நமக்கு ஒன்றும் தெரியாது நம, ஓம் சுக்லம் வரதனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சாந்தகே சமர்ப்பியாமே, ஓம் ரீம் கிரீம் கிரீம் கிரீம்னா நெய்யை கணக்கு வழக்கெல்லாம் ஊற்ற ஆரம்பித்தான். நெய் நமக்குள்ள தெரியும் கஷ்டம். மாடு கறக்கிறது நம்ம, மாட்டுக்கு வக்கீலி போகிறது நம்ம, மாட்டுக்கு பில்லு வெட்டி போகிறது நம்ம, மாட்டை பாதுகாத்து நம்ம. மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா தலைப்பிரசவம் மாதிரி நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அது யாராக இருந்தாலும் மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா இரவு நேரத்தில் அதை பாதுகாக்கிற ஒரு இது இதானுங்க தலைப்பிரசவமானது மாதிரி நமக்கெல்லாம் மாடு. ஏன்னா அதை வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தானே சாப்பிடணும் நம்ம, அதை வச்சு தானே பிள்ளைய படிக்க வச்சோம், எல்லாம் பண்ணணும் அதில் தானே. ஆனால் நெய்க்கு அவனுக்கு வேலை இல்லை. பால் கறந்த பாலை காய்ச்சினது வரைக்கும் நம்ம வேலை, காய்ச்சின பாலை நெய்யாக்குனது நம்ம வேலை, நெய்யை எடுத்து நெருப்புல ஊற்றுறது பார்ப்பான் வேலை. அவன் பாட்டு ஊற்றுறான் தின்னா தண்டு கணக்கில் கணக்கு வழக்கு இல்லாமல் ஊற்றினோன்னு அது 96 நடந்த தகவல் அது. ஆமாம், கணக்கு வழக்கு இல்லாமல் ஊற்றினோடனே அது பார்த்தீங்கன்னா அனலடிச்சு பந்தல் பிடிச்ச உடனே எல்லாம் யாக கொண்டதை சுற்றியான உட்காந்தான் பாப்பான் பூரா. பந்தல் பிடிச்ச உடனே எல்லா பாப்பானும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்கான், ஏகாக ஆகாக ஓஹோன்னு இருக்கான். வந்துருங்க அக்கினி பகவான் பூந்துட்டான் அவன் பாட்டுக்கான். ஒரு பய மாட்டலையா. நூற்றுக்கணக்கான பேர் செத்தாங்க. எல்லாம் நம்ம ஆண்கள் பெண்கள்னு. அப்போ கூட பெரியார் கருத்தை தான்
பெருவிபத்து கட்டுப்பாட்டு அதிகாரி வீரகுமார்னு அவர் வந்து சொல்றாரு, அதிகம் பெண்கள் இறந்துட்டாங்க. இந்த பெண்கள் இறந்ததுக்கு என்ன அது பெரியாருடைய சிந்தனை அங்கே வருது பாருங்க. ஏன் அவங்க இறந்தாங்கன்னா அந்த சேலை கட்டினதுனால கால் தடிக்கிட்டு, வேட்டி கட்டினவங்க மடிச்சு கட்டி ஓட்டாங்க, பேண்ட் போட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தப்பிச்சு போறதுக்கு வசதி. பெண்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு, குழந்தையும் பாதுகாக்க வேண்டியா இருக்கு. அவங்களுக்கு கூட நெருக்கடி அதிகபட்சம் இறந்தது பெண்கள். எப்ப சொல்றாரு பெரியார் பெண்கள் ஆண்களை போல உடை அணியணும்னு? எப்ப சொல்றாரு கிராப் ஓட்டிக்கணும்னு? அதை எப்போ வந்து சொல்றாரு? இங்க வந்து பெரியார் தான் சொல்றாரு. நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்க. இது இங்க நடந்தது. ஆனா அன்றைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நெய் எடுத்து நெருப்புல ஊத்தினான் பாருங்க, யாக வளர்த்துக்கிட்டே இருந்தான்ல, ஒரு நாள் வெடி கடுமையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரே சவுண்டா இருக்கு. பெரியார் வந்து ஜெயில இருக்காரு. ஒரே வார்டனை கேட்கிறாரு, என்ன வெடி வெடிக்குதுன்னு. அவன் சொன்னா, வார்டன் சொன்னா, அவரு மகாராஜா திருநாடு போய்த்தாருன்னா, அங்கே உள்ள மொழியில திருநாடு போய்த்தார், செத்து போய்த்தாருன்னு அர்த்தமா. திருநாடு போயிட்டாருன்னு பெரியாருக்கு மலையாளம் ஓரளவுக்கு தெரியுமா? அவருக்கு தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆங்கிலம் நல்லா தெரியும், தமிழ் மொழி அவருக்கு வந்து அச்சுப்பொடி. அதனால வந்து அப்படியா அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டாராம். அவர் வேற வழி இல்லாம மகாராஜாவே செத்து போயிட்டாரு. இப்போ பூதம் போய் அங்கே போய் கொண்டுட்டுனாலும் நம்ம சொல்லல, ரொம்ப யதார்த்தமா நடந்தது. மகாராஜா செத்து போயிட்டார், வேற வழி இல்லை. மகாராஜா இறந்ததற்கு பிறகு போராட்டத்தை பாதுகாப்பதற்கு முடியல, வேற வழி இல்லை. சரி பெரியார்ட்ட போய் பேசுங்க, சமாதானத்துக்கு போங்க, நான் வாபஸ் வாங்க தயாரா இருக்கேன். யார் சொல்றது? மகாராணி அன்னைக்கு நான் வந்து வாபஸ் வாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு நேரடியா பெரியார்ட்ட அந்த நிலை வந்துருமா, அவருக்கு வந்து அந்த பாத்தீங்கன்னா மரியாதை வந்துருமா. அப்பதான் காந்தியை கையில் இறக்குறானு, அங்கேருந்து கொண்டாந்து இறக்கி மகாராணி அவங்களையும் பேச விட்டு பெரியார்ட்டையும் காந்தி பேசுறார். இது போல வந்து அவங்க இந்த தெருக்களை நடக்க உரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா இதோட முடிச்சுக்கணும், கோயிலுக்குள்ள போறதுன்னு நீங்க பேசக்கூடாது. எப்ப காந்தி சொல்றாரு, இது வரைக்கும் வந்துட்டீங்க, கோயிலுக்குள்ள போறேன்னு நீங்க சொல்லிடாது. அப்ப பெரியார் சொன்னாராம், இப்போக்கு நான் இதை ஒத்துக்கிறேன், நாளைக்கு கோயிலுக்குள்ள போறதா போகக்கூடாதான்னு முடிவு பண்ண இடத்துல நான் இல்லை, நாளைக்கு மக்கள் வந்து நினைச்சாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் தடுக்க முடியாது. அப்போ ஐயா என்ன சொல்றாரு, கோயிலுக்குள்ள போறதை முடிவு பண்ற இடத்துல மக்கள் இருக்காங்க, அப்ப அவங்க தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு அதை ஒத்துக்கொண்டு 4 தெருப்புல ஒரு தெரு வந்து பாத்தீங்கன்னா, அப்பயும் பாத்தீங்கன்னா குளம் அதுல வேண்டாம், 3 தெருக்கள்ல நடக்கிறதுக்கு உரிமை உண்டுனாங்க. அருமை பெரியோர்களே, முதலாக மனித உரிமை போராட்டம் வெற்றி பெற்றது கேரள மாநிலம் வைக்கத்திலே. இந்த போராட்டத்தினுடைய எதிரொலிப்பு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அந்த போராட்டத்தை வைத்து தான் எனக்கு 1927 அந்த மகத்துங்கிற அந்த பகுதியில் உள்ள குளத்தில் இறங்கி தண்ணீர் எடுப்பதற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தது. அதாவது பெரியார் இங்க போற அந்த போராட்டம் இந்தியா பூரா எதிரொலிக்குது. வைக்கம் வீரர் பெரியார், திருவிக்காளர் வைக்கம் வீரர் பெரியார். இப்ப நீ சொல்றான்ல பெரியார் என்ன பண்ணார், பெரியார் என்ன செஞ்சார்னு. பெரியார் என்ன பண்ணல, என்ன செய்யல, பெரியார் எல்லாத்தையும் பண்ணிட்டார். பெரியார் செய்யாத பாத்தீங்கன்னா புரட்சியே எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாருமே தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார் பத்தியலா, அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகினது பெருமைக்குரியவர் பினராயி விஜயனார். உண்மைதான், அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்கே சட்டத்துக்கெல்லாம் வேலை கிடையாது, நேரம் சட்டம் வெற்றி பெற்று சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அது சாதாரணமாக அனைத்து ஜாதி அர்ச்சகருங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு பெரியார் எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு. கலைஞர் முதலமைச்சர், நான் இருக்கையில் நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது, உங்களை பிடிச்சி நான் ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு நான் ஆட்சிக்கு வரல, அதனால அதுக்கு நானே சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி சட்டமன்ற ஒரு அருமையான சிறப்பான பேச்சு கலைஞர் அவர்கள். இந்த காலத்திலையுமா பெரியார் சொல்றாரு, 1969 பேசுறாருங்க, இந்த காலத்திலையுமா மக்கள் எல்லாம் அப்படி இருப்பாங்க, அவங்க எல்லாம் எதுவும் தடை பண்ண மாட்டாங்க. அவர் ரொம்ப லாபகரமா பேசுறாரு. அதனால அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு வர்றாரு. யாராவது ஒரு 12 பாப்பான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் அவங்க தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது சட்டம் சொல்லலன்னு சொல்லல, சட்டம் சொல்லும், ஆனா ஆகம விதிப்படி தான் நீங்க கோயிலுக்குள்ள போகலாம். அதற்கும் கலைஞர் தான் வழிவகுத்தாரு. 6 கோயில், சைவ கோயில், வைணவ கோயில், 6 கோயில்ல 209 பேருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்ததுக்கு பிறகும் பார்த்தா மறுபடியும் அவங்க தான் போறான், முடியாதுங்கிறான். ஏன்னா அது நமக்கு ஒரு மூளையில போட்ட விளங்காட்டம். அனைத்து ஜாதி அர்ச்சகருங்கிறதே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாதாரண செய்தி இல்லை. நமக்கு எப்பயுமே வந்து விளங்க விடாமல் அடிச்சிருப்பான் நம்மளை. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்க விடாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்து வச்சுருக்கான். ஏன் பூசாரியா இல்லையா அவங்க ஆளு, ஏன் நம்ம பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, நாங்கள் எல்லாருமே உள்ள போக முடியாத, அவன் சொல்லுவான் பாருங்க, நாங்கள் எல்லாருமே உள்ள போக முடியாத, எல்லாம் போகிறாங்க நம்ம ஆளுவ. எந்த கோயிலில் இருக்காங்க, உடையார், வன்னியர்,
தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், எல்லா ஜாதிக்காரங்களும் பூஜாரியாக இருக்காங்க. இல்லைன்னு நம்ம இருக்க முடியுமா? இப்போ நம்ம குடும்பத்திலே பூஜாரி குடும்பம் இல்லையா? பூஜாரி குடும்பம்லாம் இருக்குது. எந்த கோயிலுக்குங்கிறதான முக்கியம். பார்ப்பான் மணி அடிக்கிற கோயிலுக்குள்ளே போக முடியுமா தான் பிரச்சனையே தவிர, நம்ம கோயில் தான் நிறையா இருக்கு. பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பாவாடை, அம்மாவாசை, தூண்டிக்காரன், முன்னடியான், நொண்டி வீரன், செவுட்டு முனி, இதெல்லாம் நம்ம சாமி. இந்த கோயிலெல்லாம் யார் வேணாலும் போகலாம், பூஜாரியாக இருக்கலாம். எங்கள் பெரியப்பா இருக்கலாம், எங்கள் அப்பா இருக்கலாம், நான் இருக்கலாம், என் பங்காளி இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். எனக்கு 2 பிரிவாவில் பிரிச்சிருக்கான். பார்ப்பன கடவுள், பார்ப்பன அல்லாதார் கடவுள். பாப்பான் கடவுள் அப்படி வச்சுருக்கான் பாருங்க. லட்சுமி, சரஸ்வதி, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி. இந்த சாமி பேரே பார்த்தா அழகழகாக சொல்லுவான். எல்லாம் சினிமா நடிகர் மாதிரி பேர் சொல்லுவான். நம்ம சாமி எல்லாம் பெரிய கருப்பு, பாவாடை, இதெல்லாம் பார்த்தா பேச்ச கேட்கையிலேயே, பேரை கேட்கையிலேயே செவுட்டு முனி, முனியே செவுட்டு முனி, காது கேட்காம உட்காந்துருக்கு. நொண்டி வீரன், ஒரு பெரிய பனைமரத்தில் சொல்லுவான் நொண்டி வீரன். அதில் எப்படி ஏறினாரு, எப்படி இறங்கினாரு. படையல்ல கூட 2 பிரிச்சான். படையல்ல கூட 2 பிரிச்சான். பார்ப்பன கடவுளுக்கு படையல் வேற, அக்கார உடைச்சல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், லட்டு, லாடு, ரஜகுல்லா, சுண்டல், பஞ்சாமிர்தம், மெதுவடை, மசால் வடை, இதெல்லாம் பாப்பான் சாமி. நம்ம சாமிக்கு என்ன படையல் உள்ள தெரியுமே? கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சுருட்டு, சாராயம், பட்டை, பனங்கல், தென்னங்கல், எதுவும் கிடைக்கலனாலும் 15-20 பான்பராக்கனாலும் கிழிச்சு கொட்டி நம்ம சாமிக்கு வச்சு படைச்சாதான் சாப்பிட்டு படுத்துக்கிறேங்கிறார். அதாவது உணவில் பிரித்தான், உடையில் பிரித்தான், நமக்கு மூளைக்கு போட்ட விலங்காட்டு ஆக்கின காரணத்தினால என்ன ஏதுன்னு கேட்க முடியல. அந்த வகையில் இதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டு உண்மையிலேயே எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் நம்முடைய முதலமைச்சரை கலைஞர் காலத்தில் நடக்காதது சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் நிறைவேற்றிய பெருமை நம்முடைய சமூக நீதி சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்குள்ள போய் மணி அடிக்கிற உரிமையை ஒரு 35 பேருக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தார். எல்லாரும் போறாங்க. ஆத்தூர்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், வன்னியர், அவர் இதில் படிச்சிருக்காரு. பார்ப்பான்லாம் போய் என்ன பண்றானா, அவன் போய் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வர்றானா. யார்கிட்ட போய் கேட்கறானா, இவர் தெளிவா இருக்காராம், அவன் தெளிவா இல்லை. யார் தெளிவா இல்லை? பாப்பான் தெளிவா இல்லை. பாப்பான் போய் அங்கே போய் கட்டுட்டு வர்றானா, எப்படி பூஜை பண்றது, எப்படி புனஸ்காரம் பண்றது அப்படின்னு அங்கே போய் கேட்கிற அளவுக்கு அவர் போனா சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன அர்ச்சகராகல, அவர் என்ன அர்ச்சகராகல, கோயிலுக்குள்ள போக முடியல. 209 பேர், அது ஒருத்தன் செத்து போயிட்டாரு. 208 பேர், ஒரு 30-36 பேருக்குள்ளதான் உள்ள போயிருக்காங்க. அதுக்கு போராட வேண்டியா இருக்கு. இப்படியா பார்த்தா அன்றைக்கு 4 தெருக்களை நடப்பதற்கு உரிமை இல்லைங்கிற நிலை போய் கோயிலுக்குள்ளேயே அர்ச்சகராக போகக்கூடிய வாய்ப்பு உருவானத பெருமைக்குரிய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்காங்கன்னா, அன்னைக்கு பினராயி விஜயனும் அதை சிறப்பாக செய்தார். அருமை பெரியோர்களே, 2 முதலமைச்சர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால அந்த விழாவை அவ்வளவு சிறப்பாக எடுத்து நடத்தினார். ஒன்று சாதாரணமா அவ்வளவு எங்களுக்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு 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 2 அரசாங்கமும் அவ்வளவு பார்த்தா நாங்கள் பார்க்குறோம். இவ்வளவு நாற்காலிக்கு எப்படி ஆள் வருமானு பார்த்தா கேரள மக்களே சாரதாரையாக வந்தாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து ஒரு 15 பேருக்கு மேற்பட்ட பஸ்ஸு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் ஐயா சிவசங்கர் அவர்களுடைய நல்ல அளவுக்கு ஒத்துழைப்பில், எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் தான், அது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் முதலமைச்சர் தானே. இருந்தாலும் பார்த்தா ஒரு 15 பஸ்ஸு, லாரி பார்த்தா ட்ரெயினில் போகிறோம், நூற்றுக்கணக்கான பேர். அதில் தான் பன்னீர் ஐயாலாம் இங்கே வந்தார். நூற்றுக்கணக்கான பேர் அதில் வர்றோம். அதுதான் பேசிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கன்னா அவருடைய மகள் வந்து தஞ்சாவூரில் டாக்டராக இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் இவ்வளவு மாற்றம் வந்திருக்குங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண இல்லையா? காமராஜர் காலம், அதே போல் பார்த்தா அண்ணா, முத்தமிழன் கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பணி செஞ்சதுனால இன்றைக்கு அந்த அந்த படிப்பு இருக்கு பாருங்க. ஆனால் நல்லா முதலமைச்சர் நல்லா பேசியிருக்காரு. இந்தியாவிலேயே கல்வியில் சிறப்பான மாநிலம், பெண்களுக்கு கல்வியில் மாநிலம் டாப் தமிழ்நாடு தான். உயர்கல்வியில் டாப் தமிழ்நாடு தான். பெண்கள் வேலைக்கு போகிறது டாப் தமிழ்நாடு தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், துர்கான்னு ஒரு பெண் நகராட்சியில் கமிஷனராக போயிருக்காங்க. அவங்க அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி, மன்னார்குடியில், நான் இருக்கிற ஊர் தான், சேகர்னு பேர். அவர் துப்புரவு தொழிலாளி தான் அவர் வேலை. ஆனால் துப்புரவு தொழிலாளி எவ்வளவு சரியாக இருப்பாங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியுமே. ஏதோ தண்ணியை போட்டார், உடம்பு சரியில்லை பண்ணார், செத்து போயிட்டார். எப்படி செத்தார்னு தெரியல, அப்படி தான் இருந்திருக்கணும். அவர் இறந்துட்டார். ஆனால் ஒரு பொண்ணு, இந்த ஒரு பொண்ணாக இருக்கிறது கூட காரணம் பெரியாராக தான் இருக்கும். இல்லைனா எல்லாத்துக்குமா பெரியார்? ஆமாம், எல்லாத்துக்கும் பெரியார் தான்.
ஏன்னா முன்னாடியெல்லாம் எத்தனை குழந்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும்? 7, 8, 9, 10, 11, 12, 15, 16, 20. ஆமாம், பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதிகம் குழந்தை பெற்றுக்கிறதே பெருமையாக பேசினா ஐயா. புரட்சியாளர் அம்பேத்கரே 16வது குழந்தை இல்லையா? உங்களுக்கு கியாபே விஸ்வநாதன் 16 இல்லையா? 16வது குழந்தைங்க அவங்கெல்லாம். அதாவது அவ்வளவு இருந்திருக்கு. குசேலர் இப்போ தான் புராணங்களை சொல்லுவான், பெருமையாக சொல்லுவான். குசேலர் யார் தெரியுமோ? என்னமோ அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிக்கு எதை பார்த்தா அவனோட சேர்ந்தவன் மாதிரி சொல்லுவான் பாருங்க. டாட்டா பிர்லாவோட ஏதோ தொழில் பண்ணவன் மாதிரி. குசேலர் இருக்காரோ இல்லையோ, அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தா? பிச்சை எடுத்துட்டு இருந்தா. அவள் மனைவி இருக்காளோ இல்லையோ, சுசீலை, அவ்வளோ அற்புதமான மனைவி. யார்? குசேலருடைய மனைவி. பாப்பாத்தி, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எத்தனை குழந்தை? 27 குழந்தை. பிச்சை எடுக்கிறவனுக்கு 27 குழந்தை. இந்த ஒரு வேலை தான் நடந்திருக்கு. பிச்சை எடுக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, பிச்சை எடுக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது. கஷ்டம் கூடி போயிட்டு புராணத்தில் சொல்கிறான், பெரியார் சொல்கிறான், எவ்வளோ கஷ்டப்பட்டான்னார். எல்லாரும் என்ன சொல்கிறான்? கஷ்டப்பட்டு போயிட்டான்னு சொல்லல. பெரியார் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கிறார் பாருங்க. குசேலர் எதுக்கு கஷ்டப்படணும்? 18 வயசுக்கு மேலே 9 பிள்ளைங்க இருக்கணும்ல. 9 பேர் உழைச்சாங்களா இல்லையா? எல்லாமே சோம்பேறியார் தான். அந்த பன்னீர், ஒரு ஆர்பிஎஸ் பன்னீர் சொல்லுவோம், இந்த அவருடைய பையன் வந்திருக்கார், இந்த பண்பாளன் இந்த வந்திருக்கார். அவங்க அப்பா உழைச்சார். அவர் பெரிய அளவுக்கு ஒரு கடையை வச்சு முன்னேற்றார். அதுக்கு அடுத்தது அவர் பையன் வந்துட்டார். இப்போ அவர் ஃப்ரீ ஆகிட்டார். அவர் ஃப்ரீ ஆகிட்டார். நம்ம பையன் இருக்கார், பார்த்துக்கிடுவார். முருகனுக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிறார். இப்போ நானே தான் உழைச்சிக்கிட்டு இருக்கணுமா? என் பையன் உழைக்கவே மாட்டானா? என் பொண்ணு உழைக்கிறதே இல்லையா? 27 பிள்ளைய பெற்றத்தை பெருசா சொல்லையில பெரியார் சொன்னார், அவன் ஏன்டா வறுமையில் இருந்தான், அவன் பிள்ளைங்கெல்லாம் உழைக்கலையான்னு கேட்டார். இப்படி பெருமை பேசிய நாட்டில் தான் அருமை பெரியோர்களை பெரியார் தான் அதிகம் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னார். இந்தியாவிலேயே ஒருத்தர் அதிகம் குழந்தை பெற்றுக்க கூடாது எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு தான் நடக்கும். கல்யாணத்துக்குள்ள போய் பாருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கம்மா. பாப்பான் கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்யாணத்தில் பூரா தான் நடக்கும். சோமகப்பரதமே வீதகந்தர்வோ விதீத உக்கரக தத்திருதி வைக்கியபதி சதுர்தியசிய மனுஷிய சாக மாங்கல்யம் தந்துணானே நமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமே சுபகே சஞ்சீவ சரத சதம். கெட்டி மேளமா வேற நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு வச்சுங்க. அந்த மணப்பெண்ணை பார்த்து சொல்லலாம், சோமகப்பரதமே வீதகந்தர்வோ, சோமன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கந்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, உத்திரன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கடைசியாக நமக்கு ஒரு பூணூல் ஒன்று போட்டு விடுவான். உயர்ஜாதி ஆகிறான் நம்மளை. 1.5 மணி நேரம் 3.25 நாழிகை 1.5 மணி நேரம் உயர் ஜாதி ஆக்கி அந்த பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க தான். அந்த அந்த சமஸ்கிருத சுலோகத்தினுடைய அந்த மொழிக்கு தான் நம்மளுடைய பிரதமர் கூட 1400 கோடி ஒதுக்கியிருக்கார். 1400 கோடி ஒதுக்கியிருக்கார். இப்போ சொல்கிறார், தமிழ் ரொம்ப பெருமைக்குரிய மொழிங்கிறார். எவ்வளோடா ஒதுக்குனீங்கன்னா இன்னும் 47 கோடி ஒதுக்கலை. இன்னும் 47 கோடி ஒதுக்கலை. செத்துப்போட சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்கார் இல்லையா? இந்த மொழியில தான் அவன் பார்த்தா திருமணத்துக்கு மந்திரம் சொல்லுவான். சரி, அப்புறம் அவன் மேலே முடிஞ்ச உடனே நம்ம பெரியவங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் வாழ்த்துவாங்க, மணமக்கள் காலில் விழுவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ. என்ன சொல்கிறாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ. அதனால் பெரியப்பா 16 பெற சொல்லிட்டாரு, தாத்தா 16 பெற சொல்லிட்டாரு. நம்மளும் அவங்க முன்னோர்களுடைய காட்டிய வழியில் தான் 10, 11, 12 சாதாரணமாக இருந்துச்சு. பெரியார் சொன்னார் அதிகம் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னார். பெரியார் அன்னைக்கு கடுமையாக எதுக்குறாங்கன்னு என்ன சொல்கிறாங்க? பெரியார் எதை வேணாலும் பேசிட்டு போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. குழந்தை வேணான்னு இந்த கிழமை எப்படி சொல்கிறது? இதெல்லாம் எம்ப கையிலே இருக்குது. எல்லாம் அவன் மேலேருந்து அவன் கொடுக்குறான், எல்லாம் பகவான் கொடுக்குறான். பெரியார் தான் கேட்டார், பகவான் கொடுக்குறான்னா கொடுக்குற பகவான் ஒரு 10 ஏக்கர் நிலத்தா கொடுக்கக்கூடாதா? ஒரு 2 ஏக்கர் 2 இரவு மாட்டை கொடுக்கக்கூடாதா? 4 பசுமாட்டை கொடுக்கக்கூடாதா? அதெல்லாம் கொடுக்காதவே இதை மட்டும்தான் கொடுப்பானான்னு கேட்டதனுடைய விளைவு, குடும்ப கட்டுப்பாட்டில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று ஆனதுன்னா அது சுயமரியாதை திருமணத்தின் மூலமாக பெரியார் செய்த பிரச்சாரம். இதை நான் சொன்னாலோ, வெற்றி செல்வன் சொன்னாலோ, பண்பாளன் சொன்னாலோ, இளந்திரையன் சொன்னாலோ, பழனிசாமி சொன்னாலோ அதை நீங்கள் நம்ப முடியாது. நாங்கள் பெருமையாக தான் சொல்லுவோம். ராஜமாணிக்கன் சொன்னாலும் நாங்களாம் சொன்ன கதை தான். அப்படி தான் எனக்கு அர்த்தம். யார் இதை சொல்கிறா? திட்ட கமிஷன் உறுப்பினராக இருந்தவர். அந்த திட்ட கமிஷன் ஒருத்தர் டிவி அந்தோணி. அவர் நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர். பெரியாரை ஒரு முறை கைது பண்ணவர் கூட சொல்லலாம். மறுபடி தலைமைச் செயலாளராக இருந்தார். மறுபடியும் அகில இந்தியாவில் திட்ட கமிஷன் உறுப்பினராக போனார். குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி டெல்லியில் ஒரு கருத்தரங்கம். அதில் அவர் சொன்னார் பாருங்க, இந்தியாவிலேயே குடும்ப கட்டுப்பாட்டில் சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு காரணம் அரசாங்கம் இல்லை, தந்தை பெரியாருடைய பிரச்சாரத்தின் காரணமானார். பெரியார் என்ன பண்ணார்? பெரியார் தான் பண்ணார். பெரியார் ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அப்போ ஒரே பொண்ணு தான். யார்? அந்த சேகருக்கு துர்காங்கிற பெண். அந்த சுய வளனார் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க, கான்வென்ட்டில் படிக்கிறாங்க. ஒரு பொண்ணுங்கனாலும் கான்வென்ட்டில் படிக்க முடியும். செய்ய கிறிஸ்துவ கான்வென்ட் தான், ஒன்றும் அதிகமான காசு செலவு இல்லை மன்னார்வழியில்.
மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை அரசினர் கலைக்கல்லூரியில் படிக்கிறாங்க. திருமணம் பண்ணி கொடுத்த கணவர் ஒத்துழைப்பாக இருக்காரு. குரூப் 2 எழுதுறாங்க. குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணி அருமை பெரியவர்களே சிபிசிஐடியில் அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வருது. சிபிசிஐடியில் போஸ்டிங் வந்து ஒரு அதிகாரி போஸ்டிங் அளவுக்கு வந்துட்டு, கான்ஸ்டபிள் கிடைச்சாலே பெருசு. அதிகாரி போஸ்ட் வந்தது பிறகு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், எங்கள் அப்பா ரோடு கூட்டிகிட்டு கிடந்தாரு, அதில் ஒரு அதிகாரியாக வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், அதனால் நான் அந்த வேலையை கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி 2 மாதம் பார்த்தீங்கன்னா தாமதித்து கமிஷனர் போஸ்டிங் வாங்கினாங்க. திருத்துறைப்பூண்டியில் அதாவது நகராட்சி கமிஷனராக துர்கா என்ற ஒரு துப்புரவு தொழிலாளி பெண் போயிருக்குன்னா இந்தியாவில் சிறப்புக்குரிய அந்த நிலையை அடைந்ததற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். சும்மா பேசுவானு திமுக சரியில்லை, திமுக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலே எல்லாருக்கும் சங்கடம் தான். அது ஒரு கல்லூரி மாணவி, அவங்க வயது வந்த பெண், வயது வந்த ஆண், அவன் நான் 4வது வருடம் முடிக்கிறான், இந்த பொண்ணு 2வது வருடம். அவங்க எல்லாம் ஹாஸ்டல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. போகிறாங்க, ஒருத்தர் விரும்பியிருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மிரட்டுறான், ஞானசேகரன். அவன் என்ன கட்சியாக பிரச்சனை? இப்போ மிரட்டி பாலியல் சீண்டல் பண்ணுறான், பலாத்காரம் முடியல சீண்டல் பண்ணுறான். இது இப்போ நடந்திருக்கு. எல்லாரும் கண்டிக்கிறோம். யாரும் வந்து நியாயப்படுத்த முடியாது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு இப்போ முக்கியமான ஆள் யார்? துணைவேந்தர் அந்த போடாமல் இருக்கிறது யார்? இல்லை முதலமைச்சரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா போடாமல் உட்காந்துருக்காரு. கவர்னர் ஆர்.என். ரவியில் போடாமல் உட்காந்துருக்காரு. கவர்னர் ஆர்.என். ரவியை பற்றி எவனா பேசுகிறானா? யோசிச்சு பாருங்க நீங்கள். கவர்னர் ஆர்.என். ரவியை பற்றி யாராவது பேசுகிறானா? ஏன் அந்த கவர்னர் அவருக்கு துணைவேந்தர் போடலை? ஏன் 56 கேமராவை செயல்படலை? இன்னும் பல கேமரா செயல்படுறது வைக்கணும்ல. நிர்வாகத்துக்கு பொறுப்பு யார்? ஆர்.என். ரவி தானே, கவர்னர் தானே. எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறீங்கள. சிதம்பரத்தில் போய் பூணூல் போட்டுங்க. ஏன் இல்லை பூணூல் நாங்கள் போட்டு எதுக்குடா அவங்களுக்கு? நாங்கள் போட்டு ஆச்சாரி போடுற பூணூல், வேளாளர் போடுற பூணூல், நம்மளும் நிறைய பேர் போடுறாங்கல்ல, செட்டியார் போடுற பூணூல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படையாச்சி வண்டியில் பல பேர் பூணூல் போடுறவங்க இருக்காங்க, தெரியுமில்ல போடுறவங்க இருக்காங்க. அந்த பூணூலெல்லாம் என்ன மரியாதை நம்ம கொடுத்து வச்சுருக்கான்? நம்ம சொந்தக்காரன் கொடுத்த பூணூலுக்கு என்ன மரியாதை இருக்குது? பூணூல் போட்டு விடுறான் இங்கே போய் உட்காந்துட்டு சிதம்பரத்தில். இவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்களேன்னு உனக்கு தெரியாதா? துணைவேந்தர் போடணும்னு தெரியாதா? ஒரு கட்ட உடனே வந்து உட்காந்துருக்கானு ஐயா. இதை வச்சு பேசலாம் பாருங்க. பார்த்தா ஒரு கையை தூக்கிக்கிட்டு அப்படி பேசலாம், நான் பண்ணணும் செய்யணும். காலையில் பார்த்தேன், ஹைகோர்ட்டில் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன் அரசியல் கட்சியெல்லாம் இதை தவிர வேறு உங்களுக்கு கூட வேலை இல்லையா? இதுதான் அரசியல் பண்ணணுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நோக்கம் கிடையாதா அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி இனிமேல் கொஞ்சம் ஓய்வுன்னு வச்சுங்க. ஹைகோர்ட் சொல்ல அளவுக்கு ஆயிருக்கு. ஹைகோர்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அரசாங்கத்துக்கு நேரடியாக அவங்களே அந்த வழக்கு எடுத்திருக்காங்க, எடுத்து நடத்துகிறாங்க. நடத்துறது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அந்த ஞானசேகரனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணவனும் பார்த்தீங்கன்னா அவன் கைது பண்ணத்தோடு வரல, தப்பிச்சு தான் ஓடுவானுல. இது மாதிரி ஆளெல்லாம் தப்பிச்சு ஓடுவான். கையிலையும் கட்டு, காலிலையும் கட்டு. வலது காலா மாறுகால் மாறுகைன்னு இந்த இதுக்கு விட என்னால் விரிவாக சொல்ல முடியாது. காலில் கட்டு போட்டு விட்டாச்சு, கையில் கட்டு போட்டு விட்டாச்சு. வாழ்நாள்லேயே அவன் மறக்க முடியாது. அவனை நினச்சி மற்றவனும் மறக்க முடியாது. அப்போ இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், அந்த பெண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துணிச்சலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க. பல பேர் பண்ணியிருப்பான். துணிச்சலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. எல்லாரும் வரவேற்கிறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. இனிமேல் நடக்கக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்லணும்? இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. ஆட்சியை குறை சொல்லுங்க, குறைய சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆட்சியை குறை சொல்லுங்க. 1,16 லட்சம் பேர் கொடுத்துருக்கீங்க 1000 ரூபா, இன்னும் பல பேர் கொடுங்க சொல்லுங்க. நான் முதல்வர் 2 லட்சம் பேர் வேலை கொடுத்துருங்க, இன்னும் 4 லட்சம் பேர் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த பொங்கல் தொகுப்பு 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, தரலையே, கேளுங்க. அதுக்காக ஒரு அரசாங்கத்தை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது. இல்லை ஏன் ஒன்னே ஒன்று தான் பிடிச்சிட்டு தொங்குவீங்களா? ஒன்னே ஒன்று தானே, வேற ஒன்றுமே சம்பவமே உங்களுக்கு தெரியாதா? ஒரு சம்பவமே தெரியாதா? எப்படி எஃப்ஐஆர் கசிஞ்சது? அவன் மத்திய அரசு சொல்றான் அது நிர்வாக கோளாறுனால கசிஞ்சது. எல்லாம் அவன் ஒத்துக்கிட்டான். ஏன்னா அந்த சட்டத்தை 3 சட்டத்தை மாத்தினாலும் பாருங்க ஹிந்தி பேர்ல, அதனால போய் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிட்டு வந்துடலாம். அது எஃப்ஐஆர் போடுறது இப்போ எனக்கு கொடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா எஃப்ஐஆர் காப்பி எனக்கு கொடுக்கணும். என்னிட்ட உள்ள காப்பி எடுத்து இவர் எடுக்கலாம், விஜயேந்திரன் எடுக்கலாம். அதுக்கு எடுக்க வரக்கூடாதுங்கிறது வேறுங்க, வரக்கூடாதுங்கிறது வேற. இதுவா பிரச்சனை? ஒரு அருமையான அரசாங்கம், சிறப்பான அரசாங்கம். உண்மையிலேயே அந்த விழாவை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லுவதில் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக நல்ல சிறந்த பேச்சாளர்களாக வந்தாங்க. யாரும் பேசுவதற்கு கூட அங்கே வாய்ப்பு கொடுக்கல. 3 பேர் தான் பேசினது. நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனர் ஐயா தோல் திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். எல்லா இடங்களையும் இருந்திருந்தார். ஐயா அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்.
அதை வந்து பார்த்தா ஒரு 14 நிமிடம் எங்கள் தலைவர் அவர்கள் பேசினாங்க. வெறும் 14 நிமிஷம் தான் பேசினாரு. அது முதலமைச்சர் 2 முதலமைச்சர் 20 நிமிஷம் தான், ஒரு 20 நிமிஷம் தான் பேசினாங்க. 2 முதலமைச்சர்களுக்கும் பாராட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்று திராவிடர் கழகத்தோடு கட்டளையிட்டு இவ்வளவு சிறப்பாக இதை நடத்தணும்னா எந்த விதமான ஏதோ அடுத்த தடவை தேர்தலுக்கு ஓட்டு கேட்பதற்காக அல்ல, பதவிக்கு போவதற்காக அல்ல, பட்டம் பதவி எதிர்பார்ப்பதற்காக அல்ல, அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியாருடைய உழைப்பினால் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. செய்தி போலாம் சொல்லிக்கிட்டே போகலாம், நேரத்தில் நெருக்கடி கருதி ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். சிராவயல் ஒரு ஊர், காரைக்குடிக்கும் பக்கத்தில். அந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். சிராவயல் அந்த ஊரில் தாழ்த்தப்பட்டவர்கள் கிணறு வெட்டுறாங்க. அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சி தான். தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் கிணறு வெட்டுறாங்க? மற்ற ஜாதிக்கெல்லாம் வெட்டலையான்னு கேட்காதீங்க. மற்ற ஜாதிக்கெல்லாம் கிணறு இருக்கு, அவன் எப்பயும் புழங்கிக்கிட்டு இருக்கான், பொது குளத்தில் தண்ணி எடுக்கிறான், அவன் வீட்டில் கிணறு இருக்கு, பொது கிணறுல தண்ணி எடுக்கிறான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் கிடையாது. 1927 காங்கிரஸ் ஒழியணும், காந்தி ஒழியணும், பார்ப்பான் ஒழியணும், மதம் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வெளில வந்துட்டாரு. கட்டினது கிணறு வெட்டினது யாரு? காங்கிரஸ். திறந்து வைக்க யாரை கூப்பிடுறாங்க? பெரியார. நல்லா கவனிக்கிறோம். நீங்க காங்கிரஸ் ஒழியணும்னு சொல்லிட்டு பெரியார் வந்துட்டாரு. ஆனா இந்த கிணறை திறந்து வைக்கணும்னு யாரை கூப்பிடுறாங்கன்னா பெரியார் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ஜாதி ஒழிப்பிலே இந்தியா முழுவதும் தேடி தேடி பார்த்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர், அறிவுலக ஆசான் தலைவர் பெரியாருக்கு ஈடான தலைவர்கள் எல்லாம் சமரசம் பண்ணிக்கிட்டவங்க. கடைசி வரைக்கும் சமரசம் செய்யாத 2 தலைவர்கள் இவங்க 2 பேரும் தான். அப்ப பெரியார் தான் கூப்பிடணும். பெரியார் போறார். எல்லாம் அங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க, எல்லாம் ராஜ பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்தா அங்கே ஒரு வீடுமே வந்து பார்த்தா திருமண மண்டபம் மாதிரி இருக்கும். எல்லாம் செட்டியார்கள் தான் மிக அதிகம், மற்ற ஜாதிகள் இருக்காங்க. அவங்க பணத்தில் மரியாதையெல்லாம் கூட. பெரியாருக்கு போனோடனே இப்போ அவருக்கு இயல்பாமே செல்வந்தார், பெரிய தலைவர், மரியாதை கூட. மரியாதை கூடன்னா பெரியார் இவங்களெல்லாம் பாராட்டி பேசுவார். நிகழ்ச்சி நடத்துறவங்க என்ன நினைக்கிறாங்க? பாராட்டி பேசுவார்னு தான் நினச்சிருக்காங்க. பெரியார் சொல்றாரா, இந்த கிணறை திறந்து வைக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு பாருங்க. பெரியார் என்ன சொல்றாரு? இந்த கிணறை திறந்து வைக்கிறது உடன்பாடு இல்லைன்னார். 27 நடந்த சம்பவம் தான். 24 வைக்கம், 27 நடந்த சம்பவம் தான். ஏன் காரணம் சொல்றாருன்னா, பொது கிணறு வந்து இருக்குல்ல, நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியா கிணறு வெட்டி கொடுக்குறது நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க. அப்ப ஒதுக்கி வைக்கணும் தான் நீங்க நினைக்கிறீங்க. இன்னமும் உங்க நோக்கம் என்ன? தாழ்த்தப்பட்டவர்களை தனியா ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை? சுகாதாரமா இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி சுகாதாரமா இருக்க முடியும்? அவனதான் குளிக்க விட மாட்டேங்கிறீங்க, குளத்துல இறங்க விட மாட்டேங்கிறீங்க. எப்படி சுகாதாரமா இருக்கும்? வேட்டி துவைக்கணும்ல, வேட்டி துவைக்க சட்டை துவைக்கணும்லங்க. வேட்டியை துவைக்கிறது தண்ணி இல்லைன்னா எப்படி சுகாதாரமா இருக்கும்? தண்ணி இருக்கணும்ல, முக்கியம், மிக முக்கியமான தண்ணி இல்லை. இல்லை மாட்டுக்கறி திங்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஐயா சொல்றாரு, மாட்டுக்கறி திங்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஏற்பாடு பண்ணவங்கள்ட்ட கேட்குறாரு, மாட்டுக்கறி தின்னா என்ன தப்பு? 1927 மொத்தத்தில் 98 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுக்கறி தின்னா என்ன தப்பு? மாடு என்ன திங்குது? புல்லை திங்குது, புண்ணாக்க திங்குது. நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க? யார கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்கள, நீங்கள் எல்லாம் என்ன இல்லை காங்கிரஸில் முக்கியமான அளவு இல்லை, நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க? கோழி சாப்பிட்றீல்ல, மீன் சாப்பிட்றீல்ல, அப்படி நெளிகிறாங்க. அப்போ எல்லாம் பிராய்லர் கோழி எல்லாம் கிடையாது, எல்லாம் இப்போ நாட்டுக்கோழி தான். இங்கே குழம்பு வச்சா அடுத்த தடவைக்கு வாசம் வரும், அது வேறு. ஆனால் சாப்பிட்றது என்ன சாப்பிடும்? காலையிலேயே மங்களாம்பிகாவில் போய் காப்பி குடிக்குமா? மத்தியானம் ஐயங்கார் கோட்டையில் தான் சாப்பிடுமா? என்ன கழிவோ அது ஊரா திங்கும். இன்னும் சொல்ல போனால் நாட்டுக்கோழி மாதிரி எதுவும் திங்காது, அந்த அளவுக்கு திங்கும். அந்த கோழியை நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, இவ்வளவு புழு பூச்சிகளை திங்கிற மீனை திங்கிறீங்கல்ல, அதை சாப்பிடையில் ஏன் மாட்டை திங்கக்கூடாது? பெரியார் என்ன கேட்டார்? ஏன் மாட்டுக்கறி திங்கிறது குற்றம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு 3 மணி நேரம் பேசியிருக்காரு. பள்ளிக்கூடம்னா பொதுவாக தான் இருக்கணும், மருத்துவமனைனா பொதுவாக தான் இருக்கணும், கால்நடை மருத்துவமனைனா பொதுவாக தான் இருக்கணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பகம்னா பொதுவாக தான் இருக்கணும், கிணறுன்னா பொதுவாக தான் இருக்கணும். இது மூல வெட்டுவது ஒதுக்கி வைப்பது கூடாதுன்னு பெரியார் 1927 பேசினுடைய விளைவு தான். ஜாதிய பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை, அப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமாக இல்லைங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜாதிய சிந்தனை இந்தியாவிலேயே மிக அதிகமாக குறைந்த மாநிலம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். அதுக்கு தலைவர்களே காரணம். முத்தமிழர் கலைஞர் சொன்னார், அவர் வீட்டு திருமணத்தில் சொன்னார், எங்கள் வீட்டில் எத்தனை ஜாதி இருக்குன்னு எனக்கே தெரியலைன்னார் முத்தமிழர் கலைஞர். இருக்கிறவங்க பூரா எல்லாம் ஜாதி உறுப்பு சாதாரணமாக வந்துருச்சு. என்னுடைய தலைவர் ஐயா வீரமணி ஒரு முறை பேசல சொல்றார், என்னை என்ன ஜாதின்னு கேட்டால் உடனே சொல்லிவிடுவேன், நான் பலப்பற்ற ஜாதி அப்படின்னார். என்ன சொன்னார்?
பலப்பட்ட 25க்கு மேற்பட்ட ஜாதிகள் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. 25 பேர்கிட்ட ஜாதிகள் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்குன்னா அருமை பெரியோர்களே, ஜாதி ஒழிப்புல பெரிய அளவிற்கு தமிழ்நாடு விளங்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் என்பதை உங்களுக்கு சொல்லி, அந்த பெரியாருடைய சிந்தனையை பெரிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய அளவில் ஒரு பெரிய நூற்றாண்டு விழாவை நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்க வேண்டும். நன்றி தெரிவிப்போம் என்று திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஐயா வீரமணி அவருடைய கட்டளை கிணங்க இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இவ்வளவு வருகை வந்து பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.